ஹாய், அல்கோ ட்ரேடிங்கை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அல்கோ ட்ரேடிங்கில் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி உங்கள் கேபிட்டல் எவ்வளோ அங்கே இன்ஃபியூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 1 lakh கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா எவ்வளவு ரூபாவை ஒரு ட்ரேடுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டல் இன்ஃபியூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி கிரிட்டிக்கல். நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் அதுல இன்வால்வ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா உங்களோட ரிஸ்க் appetite எவ்வளவு, என்ன பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால லாஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. யூசுவலா நாங்க என்ன கோச் பண்ணுவோம் அப்படின்னா 1:3 உங்களோட டார்கெட் ரேஷியோ இருக்கலாம்னு சொல்லுவோம். which means 1% is your loss, 3% of your profit. அதாவது ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களோட லாஸ் எவ்வளவு இருக்கலாம்? 1% தான் இருக்கலாம். உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கணும்? 3% இருக்கணும். ஸோ 1 லட்சம் ரூபாய் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 50,000 ரூபாய் அங்க ட்ரேட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல 1% எவ்வளவோ அவ்வளவுதான் உங்களோட லாஸ் இருக்கணும். பட் உங்க ட்ரேடு 3% ப்ராஃபிட் கொடுக்குற ட்ரேடா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு நீங்க ஸ்டடி பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க ட்ரேடரா ஜெயிக்க முடியும். நீங்க ஒரு நாளைக்கே 20,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம், 50,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம், 100% ஜாக்பாட் அடிக்கலாம் அப்படின்லாம் நினைச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல எஸ்பெஷலி அல்கோ ட்ரேடிங்ல கை வச்சீங்கன்னா தட்ஸ் a dangerous thing. அது பண்ணிடாதீங்க. 1:3 இருக்கா பாருங்க. 1% is your risk, 3% is your target. ஸோ இந்த எக்ஸிகியூஷன் நீங்க அல்கோரிதம் செட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்த ரொம்ப நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேபிட்டல் ஃபுல்லாவும் ஒரு ட்ரேட்ல போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அந்த ட்ரேட் பண்றதுக்கான கேபிட்டல் இதே ப்ரொபோர்ஷன்ல இருந்தா மட்டும்தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 லட்சம் ரூபாய் வச்சு ட்ரேட் பண்றீங்க, அதுல 50,000 ரூபாய் ஆல்ரெடி இன்வெஸ்டட் அப்படின்னா அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது அது 1:3 இருக்கா, உங்க 50,000க்குள்ள அது ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா எடுக்கணும். பட் அப்படி எடுத்தாலுமே என்ன ரிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட 1 lakh இப்போ இன்வெஸ்ட் ஆயிடுச்சு, உங்ககிட்ட ரிசர்வ்னு எதுவுமே இல்லை. நமக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் வந்ததுன்னா அதை பேக்கப் பண்றதுக்கான ஃபண்ட் இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க.